எல்லோருக்கும் வணக்கம். 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி முகத்தனை நான குலைந்தன புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. என் அப்பன் கற்பன் அருளால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லலாம்னு இருந்தேன். இந்த 2ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் சூரியன் இருந்தால் ஈவன் கொஞ்சம் டிலே தான் ஆகும். திருமணம் கொஞ்சம் டிலே தான் இருந்தாலும் ஈவன் தந்தையார் வழியிலே அமைக்கிறதுக்கு வழி இருக்கிறது. தந்தை வழியிலே குடும்பம் திருமணம் எல்லாம் அமைக்கிறதுக்கு வழி இருக்குது. எந்த தந்தையார் வழி உறவுகளில் திருமணம் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் அப்பாரே இதை தடுத்துக்கிட்டே இருப்பார். குடும்பம் அமைக்க வேண்டாம், கல்யாணம் பண்ண வேண்டாம், என் உறவில் வேண்டாம் அப்படின்னு அவரே தடுக்கிறதுக்கு நிற்பார். அதனால் இதிலே பாதி காலங்கள் தாழ்த்தி போயிட்டே இருக்கும், காலதாமதமாகவே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிற ஜாதகர்கள் ஈவன் குடும்ப நிர்வாக திறமையை அப்பா தான் பண்ணணும், திருமணம் அவர் தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சூழ்நிலைக்கு போயில இது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் குடும்ப உறவுகள் எல்லோரும் சேர்ந்து மற்றவர்கள் சேர்ந்து பேசி முடிச்சிங்கன்னா அந்த திருமணத்தை அப்பார் வழியிலே தந்தையார் வழியிலே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா திருமணத்தை தந்தையார் வழியில் இல்லைனாலும் ஈவன் அவங்க உறவுகள் மூலியம் கிடைக்கக்கூடிய சொந்தத்தை ஏதோ ஒரு அடுத்த உறவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் தந்தையார் முன் நின்று அதை செய்வது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதனால் குடும்ப உறவுகள் சேர்ந்து நின்று அந்த திருமணத்தை பண்ணுனா இது ஈஸியாக பாசிபிள் ஆகும். இதை தான் நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, அதனால் காலதாமதமான திருமணத்தை கொடுக்கும், குடும்பத்தை அமைக்க விடாது அப்படிங்கிற திருமணம்லாம் எல்லாம் ஏற்பாடெல்லாம் ஆகும். ஆனால் அப்பா தான் பார்க்குறாரு, அவருக்கு பிடிக்கலை, சர்டிஃபிகேஷன் ஆகலை, ஒன்றும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு. இந்த மாதிரி இருக்கிற 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் காலதாமத திருமணம் தான், அதுக்காக ஒன்றும் இல்லை. ஆனால் திருமணம் தந்தையார் வழியிலே பண்ண முடியும். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் அப்பா முன்னின்று பண்ணாமல் குடும்ப உறவுகள் எல்லாரும் சேர்ந்து நின்று அதை எடுத்து நடத்துனீங்கன்னா அந்த திருமணத்தை ஈஸியாக பண்ண முடியும். இல்லை அப்பா மூலியமே அவர் கையில் ஒப்படைச்சிங்கன்னா அதை அவ்வளோ ஈஸியாக அமைக்கவே விடாது. இது நான் நிறையா பேருக்கும் பார்த்துருக்குறேன். இதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா 2ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் சூரியன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தந்தையார் இதை தலையிடாமல் குடும்ப உறவுகள் மற்றவர்கள் யார் இருந்தாலும் இதை எடுத்து செய்யுங்க. அப்போ தான் இந்த திருமணத்தை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அப்பார் இதை ஒதுக்கி விட்டுக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பார். பொண்ணு வீட்டில் வசதி இல்லை, பையன் வீட்டில் வசதி இல்லை, இல்லை அவங்க வீட்டில் கார் பங்களா இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார். படிப்பு தகுதி பத்தாது அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்து தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். தயவு செய்து இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கையில் குடும்ப உறவுகள் எல்லோரும் கூடி நின்று அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நாத்தனா குழந்தையா இந்த மாதிரி எல்லோரும் நின்று இதை எடுத்து செஞ்சிங்கன்னா இதை ஈஸியாக செய்ய முடியும். இது நான் நிறையா பேருக்கு பார்த்தனால இதை உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். நன்றி.